ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய வார்த்தையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடைக்கட்டி நடத்துவீராக. ஏசப்பா, நீர் என்னெல்லாம் பேச சித்தமானீரோ எல்லா வார்த்தைகளும் பேசி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை வழி நடத்துவதாக. தேவையற்ற காரியங்களை விலக்கி காத்தலும் எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. இந்த பிரசங்கம் முழுவதும் கர்த்தாவே என் பிள்ளைகள் முழுமையாய் கேட்டு முடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தை நம்மளை போதித்து நடத்துகிறது. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எந்த வழியில போகணும் என்பதை இந்த வசனம் தான் நம்மளை தீர்மானித்து நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த நாட்கள் எல்லாம் நாம் பலவீனப்படும் பொழுதோ சோர்ந்து போகும் பொழுதோ இந்த வார்த்தைகள் நம்மளை திடப்படுத்தி பலப்படுத்தி நம்ம எப்படி போக வேண்டும் என்ற வழியை நமக்கு வசனம் போதிக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பாருங்க, இந்த நாட்களில் கர்த்தர் காலை வேளையில் நான் ஜெபிக்கும் போது என்னோடு கூட பேசின வார்த்தை என்னன்னா, விசுவாசத்துல என் பிள்ளைகளை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லு அப்படின்னு ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். ஆமென். பாருங்க, விசுவாசம் என்பது எப்படின்னா, நாம தேவன் கிட்ட இருந்து எதையாவது வாங்க போறோம் அப்படின்னா நம்ம விசுவாசிக்கணும். அவர் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். நான் ஜெபம் பண்ணா அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். தேவன் எனக்கு இருக்கிறார் என்று அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவர்கிட்ட கேட்டா எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். வசனத்துக்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம வசனம் சொல்லுகிறது, அவரை தேடினா அவர் நமக்கு பலன் கொடுப்பார், அவரை விசுவாசித்தா அவர் நமக்கு செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்படியோ நடக்கட்டும், ஏதோ நடக்கட்டும், நடக்கட்டும், அப்படி அல்ல. நான் நம்புறேன், ஒரு விஷயத்தை நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் எனக்காக இதை செய்வார், நிகழ்காலத்துக்கு எனக்கு ஒரு காரியத்தை அவர் செய்வார் என்று நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதை குறித்து முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். விசுவாசமானதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 11:1 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுதலின் உறுதியும் காணப்படுதலின் நிச்சயமுமா இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நீங்க எந்த அளவுக்கு அதை நம்புறீங்களோ, என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை வந்து வழி நடத்துவார், அவர் பரலோகத்துக்கு நேரா என்னை கொண்டு போகிறார், அவர் நிச்சயமாகவே என் வாழ்க்கையில நிகழ்காலத்துல ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிகழ்காரியத்தை நம்ம பார்க்கல, வருங்காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாட்களும் வருங்காரியமாகட்டும் எல்லா எதிர்கால காரியங்களாகட்டும் எல்லாவற்றும் நம்ம பார்க்கல. ஆனா பார்க்காத பொழுதும் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதி. நீங்க நம்புறீங்கன்னா அதுல உறுதியா இருங்க. என் தேவன் நிச்சயமாய் அவர் எனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார், அவர் எனக்காக யாவும் செய்தார், இந்த நாட்களை என்னை நடத்துகிறார், வருங்காலத்துல என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு நம்புகிற அதுல உறுதியா இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம நம்ம எல்லாத்தையும் ஏதோ தானோ செய்ய முடியாது. நம்பிக்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைங்க எத்தனையோ பேர் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்தார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆகட்டும், நோவாவாகட்டும், தன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியங்கள் தேவன் அவங்க பார்க்கல, ஆனா தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து என் தேவன் எங்கள் வாழ்க்கையில நன்மைகள் செய்வார் என்று விசுவாசித்து அவங்களுடைய பயணத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு நாம என்ன பண்ணணும்னா, நம்புகிற அந்த விஷயத்துல உறுதியா இருக்கணும். என் தேவன் நிச்சயமா என் வாழ்க்கையில செய்வார், என் தேவன் என்னுடைய வாழ்க்கை புதிதாய் கட்டி எழுப்புவார், என் தேவன் இந்த ட்ரையா இப்படிப்பட்ட லைஃபை கொடுக்க மாட்டார், எனக்கு ஒரு நன்மையானதை வைத்திருக்கிறார், ஒரு செழிப்பானதை நான் கடந்து போவேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு தேவை. ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நமக்கு வேற தேவன் இல்ல. தேவன் ஒருவரே ரட்சகர், ஒருவரே நம்மை மீட்டு கொண்டவர், உங்களை நடத்துகிறவர், உங்கள் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறவர் அவர்தான். அவரை நோக்கி பார்த்தா உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் வரும் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட நீங்க கேட்கறதே வேஸ்ட். நம்பவே இல்லை, உறுதி இல்லை,
சரி இயேசுதான் கடவுள், ஆனா எனக்கு வந்து இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட்ல வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த நினைவோடு கடவுள்கிட்ட போய் இது நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களிடத்துல சில விசுவாசத்தின் காரியங்களை உறுதியை பார்க்கிறார். ஆமென். நம்ம எத்தனையோ பேர் கடவுளுக்கு பிடிக்கும், எத்தனையோ பேர் இயேசுக்கு பிடிக்கும். இந்த உலகத்துல எல்லாரையும் போய் கேட்டீங்கன்னா இயேசு பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும்ன்றதுக்கும் நான் விசுவாசி என்பதற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் நம்புற கடவுளை உறுதியா நம்பணும். அல்லேலூயா. சோ எனக்கு இயேசு பிடிக்கும் அதனால இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா இல்ல. என் தேவனாகிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நம்ம விரும்புகிறார்னா, நான் செய்வேன்னு என் பிள்ளைங்க நம்பணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்க இயேசு செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட 2 குருடர்கள் வருகிறார்கள். அவங்க வரும்பொழுது ஆண்டவர் கிட்ட வந்து, ஆண்டவரே எங்களுக்கு பார்வை தெரியல, எங்களுக்கு பார்வை கொடுக்கணும் ஆண்டவரே, அவர் பின்னதாகவே வருகிறார்கள். அப்போது இயேசுவானவர் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பாருங்க, மத்தேயு நம்ம 9ஆம் அதிகாரம் 27 28வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவ்விடமிட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் குருடர்களை பார்த்ததுமே கண்ணை கொடுத்திருக்கலாம்? ஏன் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறார்னா, அவங்க வழியில வந்துட்டு இருக்கும் போது நிறைய விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா சிலதை ஆண்டவர் அறிகிறார், ஒரு சிலரை வந்து ஆண்டவர் ஞானத்தினால அறிகிறார். என்ன இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, சரி உங்க வாயின் மொழியினாலே இவர்களை ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. அதுதான் அந்த குருடர்களை பார்த்த உடனே அவர் கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா? ஒரு சின்னதா ஒரு இமேஜின் பண்ணீங்கன்னா, வழியில வரும்போது எத்தனையோ பார்த்துட்டோம், எத்தனையோ இடத்துல போயிட்டோம், நமக்கு கண்ணே கிடைக்கல, இயேசு கிட்ட போனா மட்டும் கண்ணு கிடைச்சிருமா என்று அவிசுவாசமான வார்த்தைகளோடு ஒருவேளை அவர்கள் கடந்து வந்திருக்கலாம். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்களும் இந்த பிரசங்கத்துக்கு முன்பதாக இல்ல நேற்று பொழுதோ எதையாவது ஒரு காரியத்தை குறித்து இதெல்லாம் நடக்காது, என்ன இவ்வளவு நாள் நடக்கல, இனிமேவா நடக்க போகுது, இனிமேவா இதெல்லாம் நடக்க போகுது, சரி பார்க்கலாம், சரி இந்த தடவை இந்த பிரசங்கத்தை கேட்போம் பார்க்கலாம் அப்படின்னு ஒருவேளை ஒரு காரியத்தை குறித்து, அதுக்கு எடுக்க வேண்டிய முடிவை குறித்து, அவிசுவாசமான நினைவுகளை குறித்து உங்கள் நினைவுகளை இருக்கும் என்றால், அதுக்கு தான் ஆண்டவர் கேட்கிறார், அம்மா இன்னைக்கு காலையில நீ வந்திருக்கிற, என்னை நம்பி வந்திருக்கிற, இந்த பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிற, நான் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு நீ விசுவாசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ரொம்ப திட்டமாய் கர்த்தர் வாயின் மொழியை கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாயினாலே நாம் அறிக்கையிட சில வேளைகளை அறிக்கையிட வேண்டும். ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அவங்க ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார்கள், ஆம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் வீட்டின் காரியங்கள்ல, உங்களுடைய வேலையின் காரியங்கள்ல, உங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள்ல, ஆம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், இப்பொழுதுக்கு நடப்பதற்கான வாய்ப்பில்லை எங்கள் கண்களுக்கு தெரியுது, ஆனாலும் நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்கல, உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று நீங்கள் விசுவாசித்தா என் தேவன் என்ன தெரியுமா சொல்வாரு? அது கீழே நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அவிசுவாசமா இருந்தீங்கன்னா அந்த காரியம் அப்படியே நடக்கும். விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில என்ன விதைக்கிறீர்களோ அதை அழகாய் அறுப்பீர்கள். என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று இயேசுவே தோமாவை பார்த்து சொல்லுகிறார். அப்பா நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, நீ வந்து பார்த்ததுனால என்ன விசுவாசிக்கிற, என்னை பார்க்காம ஒரு ஜெனரேஷன் பின்னாடி வரும், அந்த ஜெனரேஷன்ல நீ பார்த்தீனா அவர்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தின்படி அவர்களை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம தேவனை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். ஒரு சில பிரச்சனைகளை நம்ம எடுத்துக்கிட்டு வரும் பொழுது, ஆண்டவரே இது உங்களால முடிஞ்சா செய்யுங்க, இல்லன்னா அப்படின்னு டவுட்ல வரவே வராதீங்க. அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். பாருங்க, அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு சம்பவம், ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு பையன் இருக்கிறான், வாலிப பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வந்து பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. அவனை நிறைய முறை அதை கொல்ல முயற்சி பண்ணுகிறது. அந்த பிள்ளைய வந்து தீயிலும் நெருப்பிலையும் அந்த பிசாசு தள்ளுகிறது. இந்த தகப்பன்மார் ரொம்ப நொந்து போய் அவர் கடந்து வருகிறார். வந்து இயேசு கிட்ட வந்து அவர் பேசின டயலாக் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஆமென். அல்லேலூயா. அவர் வரும்போதே என்ன சொல்லி வந்திருக்கணும்? ரட்சகரை பத்தி நிறைய வழியில கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இயேசுவானவர் எல்லா ஊர்களுக்கு உள்ளே அவர் கடந்து போகும்போது
போகும்போது அற்புதம் செய்கிறவராக கடந்து சென்றார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த ஊருக்குள்ள ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பாங்கன்னா, இயேசுவானவர் அற்புதம் செய்தாரா, இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாரா, அங்க திராட்சரச தண்ணீரை திராட்சரசமா அவர் மாற்றி இருக்கிறாரா, ஒரு வீட்டுக்கு போகினாரா, ஆண்டவர் வந்து வியாதியா இருந்தவங்களை சுகப்படுத்தினாரா, மரித்து போன வாலிபனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரா, இப்படி பல காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்டு தான் தான் பிள்ளை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு காரியமாக தான் தேவனிடத்துல வராங்க. ஆனா வரும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு அவிசுவாசமான நினைவுகள் வருகிறது. அப்பா ஏதாகிலும் உங்களால செய்ய முடியுமா? அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, ஆமே, நமக்காக இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நமக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர், மனுஷ ரூபமா இந்த உலகத்துல நமக்காக ஜீவித்தவர், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று 3ஆம் நாள் நமக்கு உயிரோடு கூட எழும்பி காண்பித்த ரட்சகர் அவர். ஆமே, அவரால முடியாதது ஒண்ணில்லை. இந்த வானத்தையும் பூமியுமே உண்டாக்கினாரே, இந்த அந்த சராசரங்களை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறாரு, அவரால நம்முடைய காரியத்தை நடத்த முடியுமா முடியாதான்றது கேட்கிற அவிசுவாச எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில எடுக்கும் போதே விசுவாச வார்த்தைகள் குறைஞ்சிருச்சு, விசுவாசிகளும் குறைஞ்சாச்சு, விசுவாச வார்த்தைகளும் குறைஞ்சாச்சு. எப்ப எடுத்தாலும் இன்னும் இது நடக்காது, இது நடக்காது, ஏன்னா அவ படிக்கல அது எப்படி கிடைக்கும், இது முடியல அது எப்படி கிடைக்கும், பணமே இல்லை எப்படி வந்து பண்ண முடியும், இந்த காரியத்துல உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் எப்படி நடக்கும், இதெல்லாம் குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, இப்படின்னு எல்லா வார்த்தைகளுமே ஏதாவது ஒரு அவிசுவாசமான வார்த்தை. இந்த தகப்பனும் அப்படிதான் வரான். பெரிய பிரச்சனை, அவனை ஒவ்வொரு முறை பிசாசு தள்ளுது, அவன் பல முறை தீயில விழுகிறான், அவன் சாக போகிறான். ஒரு தெய்வத்தை பார்க்கிறாரு, ஒரு அற்புதரை பார்க்கிறாரு, உடனே ஆண்டவரே என் பிள்ளை நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே கெஞ்சி அழுது விசுவாசத்தோட நான் ஓடி வர ஆண்டவரே. அந்த தகப்பன் வரல. எதனா செய்ய முடிஞ்சா செய்யுங்க ஆண்டவரே, எதனா பார்த்து செய்யுங்க ஆண்டவரே. எப்படி நம்ம வீட்டுல உட்காந்து சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணே தெரியலையா ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏதாவது செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, எதனா முடிஞ்சா செய்யுங்க. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உடனே இயேசுவானவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, 23ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அழகாய் வார்த்தை சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால், உன்னால் முடியும்னா, நான் செய்வேன் நீ நம்பினா அந்த விசுவாசம் படியே எல்லாம் கூடும். உடனே அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், அடுத்து அவங்க தகப்பன் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே என் அவிசுவாசம் என்னிடத்திலிருந்து நீங்கும்படி எனக்கு உதவி செய்தல்லும். அல்லேலூயா. ஓப்பனா ஒத்துக்கிறான், ஆமா நான் அவிசுவாசத்தோட தான் கடந்து வந்திருக்கிறேன், சில வார்த்தைகளை நான் வந்து தேவையில்லாம தான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், நான் தப்பா தான் பேசிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கணும் அப்படின்னு அந்த தகப்பன் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்க காரியத்தை குறித்து ஒருவேளை அவிசுவாசமான வார்த்தைகளை டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க, இல்ல ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது என் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாசிகளே வேற, அவர்கள் எல்லாம் பிரம்மாண்டமான ஒரு விசுவாசத்துல வாழ்ந்தார்கள். சோ விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் அப்படி நிறைவேற்றினார். புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்தபோது இயேசுவானவர் இறங்கி வந்து மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் அறிந்தவராய், அதனாலதான் ஒவ்வொரு இடத்துல அவர் அற்புதம் பண்ணும் போதெல்லாம் இறங்கி வந்து முடியுமா என்னால, நீ நம்பறியா, நான் செய்யட்டுமா, நான் கையை வைக்கட்டுமா, எல்லா இடத்திலையும் ஆண்டவர் நின்று அழகாய் விசுவாசத்தை அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு வாயின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு என்னன்னா நம்புறீங்களோ எப்படியெல்லாம் நீங்க நம்புறீங்கன்னு என்று அறிந்து கொண்டு என் தேவன் திரும்ப செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2 கொஸ்டின் ஏன் ரைஸ் பண்றாரு, ஏன் கொண்டு வராரு அப்படின்னா, என்ன நம்புறியா, என்ன விசுவாசிக்கிறியா, நான் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வேன், நீ விசுவாசிக்கிறபடி எல்லாத்தையும் நான் செய்து முடிப்பேன். ஆமென். அல்லேலூயா. முதல்ல விசுவாசிங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்போதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா எங்களோடு பேசின வேத வசனத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவே, இந்த நாட்களிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, அவிசுவாசமான நினைவுகளோடு என் பிள்ளைகள் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான அவிசுவாசம் நினைவுகளை உண்டு பண்ணுகிற சாத்தானே இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் விசுவாசத்தை ஆண்டவரே அடியேன் இப்போதே கட்டளையிடுகிற ஆண்டவரே, என் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் என் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கட்டும் ஆண்டவரே. கால சூழ்நிலைகளை பார்த்து நம்பாதபடிக்கு என் தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையும் பார்த்து நம்பத்தக்கதாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உருவாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விசேஷமா கர்த்தாவே அப்பா இன்றைய தினத்துல கர்த்தாவே யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா பயத்தோடு இருந்தா
இந்த வேளையில பூரண சுகமும் ஆரோக்கியமும் ஒவ்வொரு சரீரத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. யேசுரனே, நீர் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அல்லவா. என் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.